ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். டில்லியில் சமீபத்தில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் விஜய் பங்கேற்றார். அப்போது பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செல்ல முடிவெடுத்துள்ளாராம் விஜய். இதை பிரதமரிடமும் தெரிவித்துவிட்டாராம். இதனால்தான் விஜய் மீது சிறப்பு கவனம் செலுத்தினாராம் பிரதமர் மோடி. அத்துடன் தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து தரும் என்றும் கூறினாராம். அதே சமயம் தன் அரசுக்கு ஆதரவளித்து வரும் காங்கிரசுடனும் நட்பில் இருக்க விரும்புகிறாராம் முதல்வர் விஜய். டில்லி வருகையின் போது சோனியா, ராகுல் மற்றும் இடதுசாரி தலைவர்களையும் அவர் சந்தித்தார். சோனியாவை சந்தித்தபோது தாவேகா தயவில் எம்பியான காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தியும் உடனிருந்துள்ளார். அடுத்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று ராகுல் பிரதமர் ஆவார் என சக்கரவர்த்தி சொல்ல ராகுலும் சோனியாவும் மகிழ்ச்சியடைந்தனராம். ஆனால் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாராம் விஜய். மத்திய அரசுடன் நட்பு, காங்கிரசுடனும் நட்பு என இரண்டையுமே சமநிலையில் வைத்து பார்க்க விரும்புகிறார். இதனால்தான் இண்டி கூட்டணியில் இணைவது குறித்து எதுவும் பேசாமல் அமைதியாக உள்ளார் விஜய். அரசியலுக்கு புதியவர் என்றாலும் மிகவும் கவனமாக உள்ளார் என்கிறது டில்லி அரசியல் வட்டாரம்.